ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்பிஎஸ்ஹெச்ஏ எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, என்பிஎஸ்ஹெச்ஏ அப்படின்னா நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட் அவைலபிள். ஓகே, நம்ம எப்பயுமே ஒரு பம்ப் செலக்ட் பண்ணும்போது பம்ப் மேனுஃபேக்சரர் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஹெட் வந்து அவங்க டேட்டா ஷீட்டில் கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் நமக்கு தேவைப்படுற பம்ப் ஹெட்டை நாமளே அவங்ககிட்ட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஃப்ளோரைட் 5 மீட்டர் கியூப் இருக்குன்னா அதுக்கு தேவையான ஹெட்டு 20 30 ஆர் 40 நம்மளே நம்ம மேனுஃபேக்சர் சொல்லி நம்ம அந்த பம்பை டிசைன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற கண்டிஷன் பேஸ்ட் ஆன் அவைலபிள் செக்ஷன் ஹெட்டை வச்சு நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லி அந்த ஹெட்டுக்கு அந்த ஃப்ளோரைட்டுக்கு தேவையான அந்த ஹெட்டுக்கு பம்பை நம்ம வாங்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு கால்குலேட் பண்ண என்னென்ன டேட்டான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் ஹெட் வேணும் நமக்கு. அப்சல்யூட் ப்ரெஷர் ஹெட் அப்படின்னா, ஸோ இதான் நம்ம சைட் கண்டிஷன், இதான் நம்ம டேங்க்கு. ஸோ இந்த டேங்கோட சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ இந்த வாட்டர் சர்ஃபேஸில் இருந்து டாப்பில் இருந்து இம்பலரோட ஐ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் ஸ்டாட்டிக் ஹெட். சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அப்சல்யூட் ஹெட் தான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்சல்யூட் ஹெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரெஷர், அவ்வளோதான். அப்சல்யூட் ஹெட் அப்படிங்கிறது என்னென்னா அப்சல்யூட் ப்ரெஷர், விச் மீன்ஸ் இந்த டேங்க்கில் எந்த அளவு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. இது ஓப்பன் டேங்காக இருக்கிறதுனால நமக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது க்ளோஸ்டு டேங்காக இருந்துச்சுன்னா இப்போ அந்த டேங்க்குடைய ப்ரெஷரையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்சல்யூட் கேஜில், நாட் அ கேஜ் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ நமக்கு ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம வந்து சி லெவலில் எடுத்துக்கலாம். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எடுத்துக்கலாம். 1 ATM அப்படின்னா 10.33 மீட்டர்ஸ் வரும். ஓகேவா? இதுதான் நமக்கு அப்சல்யூட் ஹெட். நெக்ஸ்ட் வந்து வேப்பர் ப்ரெஷர் வேணும் நமக்கு, லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ நம்ம எந்த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாட்டர் தான் நம்ம எடுத்துக்கிற ஃப்ளூயிடு. ஸோ வாட்டர் வந்து 30 டிகிரி இந்த டேங்க்ல இருக்கு. ஸோ இப்போ இதோடைய வேப்பர் ப்ரெஷர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதுக்கு நம்ம 2 மெத்தட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நமக்கு சார்ட் இருக்கும், வேப்பர் சேச்சுரேஷன் டேபிள் சார்ட் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கும். நம்மளோட வாட்டர் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் அண்ட் இதோட சேச்சுரேஷன் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க 4.2. ஓகேவா? ஸோ இந்த 4.2ங்கிறது கிலோ பாஸ்கல் இருக்குது. இப்போ நம்ம கிலோ பாஸ்கல் டு பார் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4.2470 போட்டால் 0.0427 வருது. ஸோ இது பாரில் இருக்குது. இது எப்படி நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, அதோட ஃபார்முலா இது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் ப்ரெஷர் வந்து பாரில் இருக்கும் இன்ட்டு 10.2 டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். வாட்டர் நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1. ஸோ நமக்கு இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னா சம்வாட் 0.42 மீட்டர்ஸ் வரும். ஸோ நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன அங்கே இருந்துச்சு, பார் வந்து 0.04247. ஸோ 0.04247 இன்ட்டு 10.2 நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, பார் இன்ட்டு 10.2 எவ்வளோ வருது நமக்கு 0.4331 வருது. ஓகே, ஸோ டிவைடட் பை 1 போட்டால் சேம் அதே வழி தான் வரப்போகுது. ஸோ 0.43 இதுதான் நம்மளுடைய வேப்பர் ப்ரெஷர் ஹெட். ஸோ இங்கே நம்ம என்ன போடலாம்னா, ஓகே இது செகண்ட் பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, 1 அட்மாஸ்பியர் விச் மீன்ஸ் 10.33 பார். நெக்ஸ்ட்டு வேப்பர் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 30 டிகிரி செல்சியஸ்க்கு. இது செகண்ட் மெத்தட் வந்து சார்ட் மெத்தட், அதை நான் ஒரு சொல்லலைல. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டேபிளில் பார்த்தோம், சேச்சுரேஷன் ப்ரெஷர் வச்சு. த செகண்ட் மெத்தட் வந்து சரி, டேபிள் எங்கே இருக்குது, இது கீழே இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில வேப்பர் ப்ரெஷர் டேபிள் இருக்கும், வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பர்டிகுலர் லிக்விட்.
ஆர் ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து சில எத்திலீன் ஈத்தேன் இதெல்லாம் சில கெமிக்கல் காம்பவுண்டுக்கான சார்ட் இருக்குது. பட் நமக்கு வாட்டர் தான் தேவைப்படுது. ஓகே, நம்ம வாட்டர் கன்சிடர் பண்ணோம்னா சரி 1 2 3 4 இதான் நமக்கு வாட்டர். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஓகே வாட்டருக்கு இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ வாட்டர் சேச்சுரேஷன் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1 2 3 4 ஓகே இதான் வாட்டர். இந்த ஹரிசாண்டல் தான் வாட்டர், இன்க்ளைன் லைன். ஓகே, இது வாட்டர், இது நமக்கு டெம்பரேச்சர் 20 25 30. ஓகே, இதான் நமக்கு டெம்பரேச்சர் 30. அண்ட் இது கோயின்சிடன்ஸ் பாயிண்ட் வந்து இதான் கோயின்சிடன்ஸ் பாயிண்ட். ஓகே, தென் இதான் நமக்கு. ஸோ எவ்வளோ வருது? 0.7 வருது. யா 0.7 சொல்ல முடியாது, 0.65 சொல்லிக்கலாம். ஓகே, இது பிஎஸ்ஐல இருக்கு. ஸோ வி கேன் கால்குலேட். சாரி 0.65 போட்டால் எவ்வளோ வருது? 0.044 பார் வருது. ஓகே, இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். 0.0 சாரி 0.0 நான் டைப் பண்ண முடியல. ஜஸ்ட் 0.044 இன்ட்டு எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஐ டோன்ட் நோ. ஓகே, இன்ட்டு 10.2. சரி, நான் ஃபங்க்ஷன் ஏதோ மாற்றிட்டேன். ஓகே, இப்போ அகைன் டைப் பண்ணலாம். ஓகே, நான் ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, அகைன் நான் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 0.044 இன்ட்டு 10.2 டிவைடட் பை 1. ஸோ 0.44. ஸோ ஸ்லைட் வேரியேஷன் தான் வருது நமக்கு, ரொம்ப பெரிய வேரியேஷன் இல்லை. ஸோ நம்ம சார்ட் யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம டேபிள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் சார்ட் அவுட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லலை எப்படி பார்க்கணும். ஸோ இங்கே ஏன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கான ஆக்சிஸ், டெம்பரேச்சர் ஆக்சிஸ். இதில் நமக்கு 30 டிகிரி வந்து 20 25 30. அதனால தான் இங்கே 30 நம்ம ஹரிசாண்டல் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வாட்டருக்கான இந்த இந்த ஸ்லோப் லைன் இருக்குல்ல, இது வாட்டருக்கான லைனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டுமே மீட் ஆகுதுல இந்த பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் ட்ரா பண்ணோம்னா இங்கே வேப்பர் ப்ரெஷர் இருக்கும். இது வந்து பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ நாம் இங்கே அப்சல்யூட் ப்ரெஷர் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் வந்து பார் கன்வெர்ட் பண்ணால் 0.044 வருது. அதுதான் நம்ம இந்த கால்குலேஷன். ஸோ பார் இன்ட்டு 10.2 டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இல்லை. ஸோ வி கேன் கன்சிடர் 0.43. ஓகேவா? அதே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு கால்குலேட் பண்ணிட்டோம். என்ன, அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணியாச்சு, வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஹெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்டிக் ஹெட் ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. அதாவது நம்ம சர்ஃபேஸ் இருக்குல்ல, வாட்டர் டேங்குடைய சர்ஃபேஸ் லெவல் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் லெவல் அதாவது மேற்பரப்பு. ஸோ வாட்டர் இப்போ இவ்வளோ தூரம் ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ இவ்வளோ தூரம் ஃபில் ஆயிருந்தாலும் இதை நம்ம சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வாட்டர் லெவல் கூடிருச்சுன்னா, டேங்க்ல இவ்வளோ தூரம் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இதான் சர்ஃபேஸ் லெவல் கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் அந்த டிசைன் வைஸில் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து இம்பலர் பம்போட இம்பலர் ஐயோடைய டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு 5 மீட்டர் நம்ம டிசைன் டிசைன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே, மேக்ஸிமம் வாட்டர் 5 மீட்டர் தான் வரும் ஃபியூச்சரில் கூட. அதனால தான் நம்ம இப்படி டிசைன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சரில் நமக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அப் டு 8 மீட்டர் வரும்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக 8 மீட்டர் கன்சிடர் பண்ணிக்கணும் பிஃபோர் பர்ச்சேசிங் த பம்ப். ஸோ இப்போ நம்ம 5 மீட்டர் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ தேர்டு டேட்டாவும் கிடச்சிச்சு 5 மீட்டர். தென் வந்து சக்ஷன் லைன் லாஸஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, சக்ஷன் லைன் லாஸஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சக்ஷன் லைன் என்ன ஃபிட்டிங்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் பம்பில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிங்கிள் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பைப்பு, இந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய பைப்பு
தென் இந்த பைப்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஞ்ச் வரும். பைப் வந்து இந்த இந்த இது வந்து என்ட்ரன்ஸுமாங்க, அது டேங்க் அவுட்லெட்னு சொல்லலாம். இதை வந்து வெல்டு பண்ணியிருப்பாங்க இந்த டேங்க் உடைய, ஓகேவா. ஸோ இந்த என்ன டைப் ஆஃப் வெல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஃபிட்டிங் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டேங்கோட வெல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வருது பார்த்தோம்னா ஒரு வால்வு இருக்குது. இது வந்து நமக்கு பால் வால்வு. ஸோ இந்த டேங்கோட அவுட்லெட் சைஸ் வந்து 2 இன்ச்சை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பால் வால்வ். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு ஒய் ஸ்ட்ரெயினர் இருக்குது. இதான் ஒய் ஸ்ட்ரெயினோட சிம்பிள். அதுவுமே 2 இன்ச் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரிக் ரெடியூசர் இருக்குது. அதோடைய ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. என்லார்ஜிங் சைடு பார்த்தோம்னா நமக்கு என்னன்னு தெரியாது, பிகாஸ் பம்புடைய நாசில் சைஸ் நமக்கு நம்ம கன்சிடர் பண்ணல இன்னும். ஸோ அதனால வந்து இப்போ நமக்கு எத்தனை ஃபிட்டிங்ஸ் இருக்குதுன்னா என்ட்ரன்ஸ் ஒரு ஃபிட்டிங் 1 அண்டு பால் வால் அண்டு ஸ்ட்ரெயினர் அண்ட் ஆல்சோ கான்சென்ட்ரிக் ரெடியூசர். ஸோ இப்போ இந்த ஃபிட்டிங் லாஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷீட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து டேங்கோட அவுட்லெட் நம்ம பார்க்கலாம். நம்ம அவுட்லெட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப் எட்ஜுன்னு நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஷார்ப் எட்ஜுன்னா நான் உங்களுக்கு இப்போ இமேஜ் காட்டுறேன், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, அதாவது பைப்போட இன்லெட். ஸோ இது வந்து இதான் நம்ம டேங்கோட அவுட்லெட் சொல்கிறோம். இதுதான் நமக்கு வந்து பைப்போட இன்லெட், கரெக்டாக. ஸோ இது வந்து ஷார்ப் எட்ஜுடு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இதோட லாஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இந்த ஷார்ப் எட்ஜோடைய லாஸ் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0.5. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இங்கே 0.5 டைப் பண்ணியிருக்கேன். இதற்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, லாஸ் கோஎஃபிஷியன்ட் KL இன்ட்டு V ஸ்கொயர் டிவைட் பை 2G. ஓகே, அது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா நமக்கு. ஹெட் லாஸ் ஈக்குவல்ஸ் KL அப்படிங்கிறது இப்போ நான் சொன்ன அந்த 0.5 அதான் லாஸ் கோஎஃபிஷியன்ட்டுமாங்க, ஒவ்வொரு ஃபிட்டிங்க்குமே அது இருக்கும். தென் V ஸ்கொயருங்கிறது வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, சாரி, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 0.5 நம்ம லாஸ் கோஎஃபிஷியன்ட் இங்கே பார்த்தோம். இப்போ 0.5 டைப் பண்ணிட்டேன். பம்போட சக்ஷன் வெலாசிட்டி, விச் மீன்ஸ் நம்ம பம்போடைய இன்லெட் வெலாசிட்டி பார்த்தோம்னா நம்ம 0.8 நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 0.8 to 1 ஆர் 1.2 இஸ் சேஃப். 1.2 கூட இல்லை, 0.8 ஆர் 0.8 to 1 வந்து சேஃப். நம்ம 0.8 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாயிரும். ஸோ நம்ம வெலாசிட்டியை அந்த ரேஞ்சில் வச்சுருந்தா தான் நமக்கு ப்ரெஷர் கிடைக்கும். ப்ரெஷர் நமக்கு அதிகமாக கிடைக்கல அப்படின்னா கேவிடேஷன் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் வேப்பர் ப்ரெஷர் வந்து நம்ம சக்ஷன் ப்ரெஷரோட ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேவிடேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம பம்போட இம்பல்லர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஏற்படலாம். அது எதனாலன்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆக்சலரேஷன் பார்த்தோம்னா 9.81 m/s². இந்த ஃபார்முலாவில் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய லாஸ் பார்த்தீங்கன்னா 0.0163. இங்கே நம்ம எல்லாமே மீட்டர்ஸ்லாம் ஹெட் லாஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ SI யூனிட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பால் வால். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டிராயிங்கில் வந்து நமக்கு பால் வால் இருக்குது. இப்போ இதோட ஹெட் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பால் வால்க்கு வந்து 0.05 நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வேல்யூமே நான் வந்து லைக் இதுலேருந்து தான் எடுத்தேன். ரைட், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மைனர் லாஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் பால் வால் வந்து 0.05 இருக்குது. ஸோ தேட்ஸ் வை ஐ டுக் 0.05. So same velocity, and if we calculate we can get 0.00163. okay, then வந்து Y strainer இருக்கு, 2 inch Y strainer. ஸோ அதோட வேல்யூமே நான் இதில் தான் எடுத்தேன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.32 இருக்கலாம்னு போட்டிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.02, சாரி நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன், இது என்னோட மிஸ்டேக். ஸோ ஈக்குவல்ஸ் 0. எங்கே போட்டிருக்கு வேல்யூ 0.3 plus 0.322. ஓகே, நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்க்கலாம். 2 divided by 2 and the value will slightly increase, I think so. Yeah, okay, 1.15 வருது நமக்கு. பட் 1.15
ஓகே we can consider 1.15 not an issue. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது 0.0375 வருது நமக்கு இதோட ஹெட் லாஸ். ஓகே ஒயிஸ்டன் ஹெட் லாஸ். ஓகே தென் கான்சென்ட்ரிக் ரெடியூசர் நம்ம டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஃபிட்டிங் வந்து கான்சென்ட்ரிக் ரெடியூசர். இதோட ஹெட் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ as usual இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் இல்லை தான் எடுத்தேன். ஸோ KL ஆஃப் கான்சென்ட்ரிக் ரெடியூசர் பார்த்தோம் அப்படின்னா 0.02 to 0.15 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஆவரேஜ் எடுத்து வச்சுட்டேன். 0.05 to 0.15 இல்லை சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. 0.02 to 0.15. ஸோ இங்கே நான் 0.05 போட்டிருக்கேன். ஸோ 0.02 to 0.15 எடுத்தோம்னா ஓகே 0.085 வருது. 0.085. ஓகே ஸோ இப்போ நமக்கு டோட்டல் மைனர் லாஸ் வந்து நான் ஆல்ரெடி இங்கே எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிட்டேன். ஸோ கால்குலேட் பண்ணது 0.0582 இதான் நம்மளுடைய டோட்டல் மைனர் லாஸ் விச் மீன்ஸ் டோட்டல் ஃபிட்டிங் லாஸ். ஓகேவா பம்ப் செக்ஷன் சைடு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் கேட்கலாம் லைக் ப்ரோ இப்போது இந்த ரெடியூசர்லேருந்து நம்ம பம்ப் ஃபிட் பண்ணுறோம்ல இதில் ஏதாவது ஃபிட்டிங் இது மைனர் இது வந்து நெக்லிஜிபிள் தான். இது வந்து அந்தளவுக்கு லாஸ் இருக்காது. ஈவன் என்ட்ரன்ஸ் லாஸையுமே நெக்லிஜிபிள் பண்ணுவாங்க. அதையுமே நெக்லிஜிபிள் லாஸ் தான் சொல்லுவாங்க. பட் நம்ம அதை கண்டுபிடிக்கனாலும் we can find out இந்த லாஸ் கோஎஃபிஷியன்ட் வச்சு அவ்வளோதான். ஸோ இதை நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். இது நமக்கு வேண்டாம். ஸோ ஓவரால் நமக்கு டோட்டல் செக்ஷன் சைட் லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக 0.0582 மீட்டர்ஸ். இது வந்து மீட்டர்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் செக்ஷன் சைடு ஹெட் லாஸ். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆல் லாஸஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சலேஷன் ஹெட் இன் மீட்டர்ஸ். ஓகே ஆக்சலேஷன் ஹெட் இன் மீட்டர்ஸ் வந்து சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு வந்து 0 தான் வரும். ரெசிப்ரோட்டிங் பம்புக்கு மட்டும்தான் சம் வேல்யூ வரும். அதுக்கும் சில கால்குலேஷன் இருக்குது. பட் நமக்கு சென்ட்ரிஃபிகல் பம்ப் தான் பார்க்கறதுனால நம்ம 0வா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நமக்கு எல்லா டேட்டாவுமே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் சர்ஃபேஸ் விச் மீன்ஸ் வாட்டர் சர்ஃபேஸ் சொல்கிறத விட டேங்க்குடைய அப்சல்யூட் ப்ரெஷர். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா வேப்பர் ப்ரெஷர் அந்த லிக்யூடு எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருடைய வேப்பர் ப்ரெஷர். தென் வந்து ஸ்டாட்டிக் ஹெட்டு. தென் வந்து மைனஸ் ஆக்சுவலி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அப்சல்யூட் ஹெட். ஓகேவா இதுல இருந்து நம்ம வேப்பர் ப்ரெஷர் மைனஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு இது வந்து எனர்ஜி கிடையாது. இது வந்து எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்றது. ஓகேவா வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பிளஸ் ஸ்டாட்டிக் ஹெட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதனால தான் அது வந்து பிளஸ் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்எல் என்ன இருக்கு செக்ஷன் சைட் லாஸஸ்மே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம் அப்படின்னோம்னா இது வந்து நெகட்டிவ் ஐ மீன் இது வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது, எனர்ஜி வந்து ட்ரான் பண்ணுது. அதனால தான் நம்ம வந்து செலவழிக்கிறதுனால தான் இதை வந்து மைனஸ் போட்டிருக்கோம். அண்டு ஹெச்ஏ ஆல்சோ மைனஸ் ஒன்லி. ஏன்னா இதுவுமே ஆக்சலேஷன் ஹெட்டுமே வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கூடியனால தான் நம்ம இங்கே சைன் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு ப்ளஸ் போட்டிருக்கோம். அது எதுனா ஸ்டாட்டிக் ஹெட் இருக்கிறதுலாம் ப்ளஸ் போட்டிருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் மைனஸ் இருக்குது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் எனர்ஜி செலவழிக்கப்படும் அங்கெல்லாம் மைனஸ் போட்டிருக்கோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே டைப் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த சம் நமக்கு எவ்வளோ நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட் அவைலபிள் இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இப்போ பார்த்தோம்னா நமக்கு 10.33 எஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். தென் இது வந்து 0.044 நமக்கு கிடைச்சிச்சு. ஐ திங்க் ஸோ எஸ் 0.044 வேப்பர் ப்ரெஷர். ஸோ திஸ் ஒன் ஆல்சோ 0.4. ஸோ தென் ஃபைனல் 0.4. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஹெட் வந்து 5 மீட்டர்ஸ். இங்கே இந்த படத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். இந்த ஹெட் தான் நான் சொல்கிறேன். இதை தான் சொல்கிறேன் ஸ்டாட்டிக் ஹெட்டுங்கிறது. சாரி பம்போட இம்பல்லர் ஐலேருந்து வாட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும். ஸோ ஓகே 0.5. தென் செக்ஷன் சைட் லாஸஸ் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணணும். இதுதான் 0.0582. ஸோ வி கேன் டைப் 0.0582. ஓகே அகைன் இங்கே சின்ன சேஞ்சஸ் 0.0. இது ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் இது பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம இந்த வேல்யூ அப்படியே காப்பி பண்ணலாம். காப்பி அண்ட் லெட்ஸ் கோ டு கால்குலேட்டர் and we can paste invalid input. ஓகே இப்படி பண்ண முடியாதா? சாரி. ஓகே நம்ம அப்போ டைப் பண்ணியே பண்ணலாம். ஓகே ஐ வில் யூஸ் த bracket.
10.33 minus vapor pressure எவ்வளவு 0.42 minus sorry 0.42 இல்ல 0.044 sorry yes. So I can again delete 10.33 minus 0.044 plus static head 5 and minus all section loss last நம்ம கண்டுபிடிச்சோமே all section losses 0.05822 so we can 0.0582 and minus last 0 வரும் ஓகேவா ஓகே 15.22 ஆக்சுவலி இந்த கால்குலேஷன் கரெக்டாக தெரியல பிகாஸ் போர்ட் மாஸ் பண்ணாலும் கரெக்டாக வரும் ஓகே நம்ம போர்ட் மாஸ் யூஸ் பண்ணோம்னா சாரி இது எப்படி பண்ணுறது எனக்கும் தெரில ஓகே அகைன் டைப் பண்ணுறேன் 10.33 மைனஸ் 0.044 ப்ளஸ் ஸ்டாட்டிக் அட் 5 minus total minor loss எவ்வளவு 0.0582 so okay what okay எப்படி கால்குலேட் பண்ணா நமக்கு 15.22 வருது NPS sketch ஓகே நமக்கு இதான் ஃபைனல் NPS sketch ஓகே so இங்க ஆல்ரெடி நான் சின்ன மிஸ்டேக் இருக்கு ஓகே எவ்வளவு வந்துச்சு நமக்கு 15.22 ஓகே 15.22 meters ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு அவைலபிள் இருக்கக்கூடிய செக்ஷன் சைடு ப்ரெஷர் ஸோ இது எப்படி ப்ரெஷர் கன்வெர்ட் பண்ணுறேன்னா இந்த வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15.22 இருக்குல்ல இதை வந்து 10.33 டிவைட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வரும் சம்வாட் 1.52 வரும் ஆர் 1.5 பார் ஓகே ஸோ இதுதான் நமக்கு செக்ஷன் சைடு இருக்கக்கூடிய அவைலபிள் ப்ரெஷர் ஓகே ஸோ நம்ம பம்பை ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ஹெட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஹெட் வந்து 15.22 இருக்குது ஓகேவா ஸோ பம்ப் மேனுஃபேக்சர் கிட்ட நம்மளோட அவைலபிள் ஹெட் நம்ம கொடுத்து நம்ம டிசைன் பண்ணலாம் எங்ககிட்ட இந்த ஹெட் இருக்குது நீங்கள் வந்து 20 மீட்டர் ஹெட் பம்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஆல்மோஸ்ட் 25 கேட்கலாம் ஸோ நம்ம 25 கேட்கும்போது என்ன ஆகும் நமக்கு ப்ரெஷர் வந்து வேரி ஆகும் இப்போ 20 மீட்டர் ஹெட் கேட்டோம்னா 2.2 மீட்டர் 2 பார் ப்ரெஷர் கிடைக்கும் 25 கேட்டோம்னா 2.5 பார் ப்ரெஷர் கிடைக்கும் இதுதான் கன்வர்ஷன் ஸோ பட் நமக்கு ஹெட் கால்குலேஷன் வந்து இதுதான் ஹெட் கால்குலேஷன் ஸோ ஓகேவா ஓகே நான் உங்கள்கிட்ட இப்போ நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ லாஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கேவிட்டேஷன்னா என்னன்னு சொல்லலை நான் சொல்லியிருந்தேன் ஓகே ஆக்சுவலி இந்த இது கேவிட்டேஷன் வந்து எப்படி இதாகுது அப்படின்னா ஐ மீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது வந்து பேஸ்ட் ஆன் பெர்னலிஸ் பிரின்சிபல் தான் பெர்னலிஸ் பிரின்சிபல் படி என்ன அப்படின்னா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி விச் மீன்ஸ் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வெலாசிட்டி கம்மியாகும் இதுதான் பெர்னோலி சொல்கிறது அண்ட் ஆல்சோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாகும் இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஓகேவா ஸோ இது எப்படி இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் ஓகேவா செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அட் சர்டைன் ப்ரெஷர் ஒவ்வொரு ஃப்ளூயிடுமே ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் தான் அது பாயில் ஆகும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் வந்து நம்ம 100 டிகிரியில் பாயில் ஆகுது அப்படின்னா அது அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் தான் 100 டிகிரியில் பாயில் ஆகும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ அதே வாட்டரை நம்ம ஒரு எலிவேஷனுக்கு கொண்டு போகும்போது இப்போ சி லெவல்ல இருந்து நம்ம எப்பயுமே எலிவேஷன் வந்து கடல் மட்டத்துல இருந்தா கால்குலேட் பண்ணுவோம் ஸோ கடல் மட்டத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் உயரத்துக்கு அந்த வாட்டரை நம்ம கொண்டு போய் அங்க நம்ம பாயில் பண்ணும்போது அது ரொம்ப குயிக்கா பாயில் ஆயிரும் பிகாஸ் அங்க வந்து இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் வந்து கம்மி ஏன் அப்படின்னா கீழே வரதான் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா ஸோ அந்த ப்ரெஷருங்கிறது கீழே வரதான் அதிகரிக்கும் மேலே போகும்போது பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகும் அட் த சேம் டைம் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய எனர்ஜி வந்து கம்மியாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதனால தான் நமக்கு வந்து உயரம் செல்ல 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 நமக்கு ப்ரெஷர் கம்மியாகுது அட் த சேம் டைம் அந்த கம்மியான ப்ரெஷர்லேயே வாட்டர் பாயில் ஆகுது மிக கம்மியான டெம்பரேச்சர்ல 100 டிகிரி ரீச் பண்ண நமக்கு அவசியம் இல்லை இப்போ உயரம் கூடிச்சப்பனா we can boil at 40 டிகிரில கூட நம்ம பாயில் பண்ணிக்கலாம் 50 டிகிரில கூட பாயில் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்ம கேவிடேஷனுக்கான கான்செப்டே புரியும் ஓகே
ஸோ நெக்ஸ்ட் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஷுட் பி பிலோ த பம்ப் சக்ஷன் சைடு ப்ரெஷர். இந்த ரூல் மீட் ஆனால் மட்டும்தான் நமக்கு கேவிடேஷன் ஃபார்ம் ஆகாது. ஓகே, இப்போ கேவிடேஷனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ கேவிடேஷன் அப்படிங்கிறது ஒரு குமிழி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு நீர் குமிழி சொல்லலாம், இல்லை அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு, அதாவது குமிழி அதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம டிராயிங்க்கு வரலாம். சாரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பம்பை நம்ம ரன் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன போகுது, செக்ஷன் சைடு வந்து வாட்டர் வந்து ட்ரான் ஆகுது. ஸோ அப்படி வரும்போது வால் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயினர் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுது, இங்கே வருது. ஸோ ரெடியூசர் வழி வருது. நெக்ஸ்ட்டு இந்த இம்பலர் ஏரியா டச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு டைனமிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, விச் மீன்ஸ் இந்த இம்பலர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வாட்டரோட வெலாசிட்டி வந்து அதிகமாகுது. ஏன்னா ரொட்டேஷனுங்கிறது வந்து ஸ்பீடு தான். ஸோ இந்த வெலாசிட்டி அதிகமாகும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு இந்த ஓவரால் லைன்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து இந்த ப்ரெஷரோட அதிகமா இருக்கணும். புரியுதா? இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் வெலாசிட்டி மூலமா இந்த ப்ரெஷரை விட இந்த இடத்துல அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த அந்த ஃப்ளூயிடானது பாயில் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வாட்டரோட அளவு வந்து இவ்வளவுதான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்க லைன் போட்டு கட்டுறேன். இப்போ வாட்டரோட லெவல் கம்மியாயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வாட்டரோட லெவல் ரொம்ப கம்மியாச்சு, இவ்வளவுதான் இருக்குது. இப்போ நமக்கு சரியான பர்டிகுலர் ஹெட் கிடைக்கலங்கிற பட்சத்துல இப்போ இந்த ப்ரெஷர் வந்து இந்த ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா இதோட கம்மியாயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா, வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரெஷருக்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆல்ரெடி வாட்டர் நமக்கு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. ஸோ இந்த 30 டிகிரி செல்சியஸ்ல எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல அது வேப்பர் ஆகும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த ப்ரெஷர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதான் கால்குலேட் பண்ணோம். அதாவது 0.04 பார் தான். ஓகேவா? 0.04 பார்லயே நமக்கு வந்து இது வாட்டர் வந்து பாயில் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ப்ரெஷர் கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா இந்த ப்ரெஷர் வந்து கம்மியா தான் இருக்கும் கம்பேர்ட் டு இது. ஸோ இங்க ப்ரெஷர் கம்மியாகனால வாட்டர் பாயில் ஆகும். அப்படி பாயில் ஆனால அந்த நான் சொன்ன மாதிரி இந்த குமிழிகள் ஜென்ரேட் ஆகும். அது வந்து இந்த இம்பலர்ல ஒரு குமிழிகள் பார்த்தா எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்காது. ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு அது பிளாஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வீட்டில் சோப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா சில குமிழிகள் வரும். இந்த மாதிரி ஒரு குமிழிகள்னு வரும்போது அது வந்து வெடிக்க தான் செய்யும் ஒரு பர்டிகுலர் டயத்தில் அந்த ப்ரெஷர் அதிகமானதுனால. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா அது வெடிக்கும். அது வெடிக்கிற சமயத்தில் இந்த இம்பலருக்கு டேமேஜ் வரலாம். அதை தான் பிட்டிங் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன ஹோலு, சின்ன சின்ன அரிமானம் மாதிரி இருக்கும். சில இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் பம்ப் இம்பலருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு பம்பை சென்ட்ரிஃபிகல் பம்பை வந்து இது பண்ணும்போது சரி, இல்லை வாட்டவர் எந்த பம்ப்னாலும் சரி, நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டிய நம்ம கிட்ட எவ்வளோ அவைலபிள் ஹெட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பம்பை வந்து பர்ச்சேஸே பண்ணணும். ஆர்எல்ஸ் வெண்டாருமே சில அவங்களுடைய அவங்க கிட்ட இருக்கிற பம்புடைய கேட்டலாக் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஐ திங்க் இது பெரிய வீடியோ ஆயிடுச்சு. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தயங்காமல் எங்கிட்ட கேட்கலாம். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இது பற்றின டீட்டெயில்ஸ், வேறு ஏதாவது கால்குலேஷன் வேணும் அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.